ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் vlog. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். என்னடா அது ஒரு சின்ன பொண்ணோட குரல் கேட்குதேன்னு பார்க்குறீங்களா? எங்கள் அம்மாவுக்கு தொண்டை கட்டிடுச்சு, அவங்களால பேச முடியல. நான் பேசுகிறேன். என்னோட வாய்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் தலைக்கு குளிச்சோன்னு எங்கள் அம்மா ஒரு மருந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மருந்து எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அம்மா 2 வெத்தலை எடுத்துக்கிட்டாங்க, 3 ஓமவல்லி இலை, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், 1 பல் பூண்டு, கொஞ்சமாக உப்பு. இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு சுடு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். ஒரு டீ வடிகட்டியில் அரைச்சதை ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கணும். அதை அப்படியே எங்கள் அம்மா என்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. நானும் குடிச்சிருவேன். இதை குடித்தா எனக்கு சளியே பிடிக்காது. இது நல்லா பசியும் எடுக்கும். இதை குடித்தோன்னா கொஞ்ச நேரத்துக்கெலாம் பசி வந்துருச்சு. எங்கள் அம்மா கிட்ட ஏதாச்சும் டிஃபன் செஞ்சு தர சொன்னேன். எங்கள் வீட்டில் இருந்தது நூடுல்ஸு. அது அம்மா செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. ஒரு கடாயில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சோன்னே நூடுல்ஸை போட்டு வேக வைக்கணும். நூடுல்ஸ் வெந்த உடனே அந்த தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு பச்சை தண்ணி ஊற்றி திருப்பி அதை ஃபில்டர் பண்ணணும். ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் கேரட், பீன்ஸ், கேப்சிகம், கேபேஜ் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடணும். மிளகுத்தூள். அந்த சமயம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு வீட்டில் சில்லி சாஸ் இல்லைன்னு. அதனால நாங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டு சோயா சாஸ் இருந்துச்சு, சோயா சாஸ் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வச்ச நூடுல்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும். 10 மினிட்ஸில் சுட சுட நூடுல்ஸ் ரெடி. ரொம்ப நல்லா இருந்துச்சு நூடுல்ஸ். அடுத்தது அம்மா தோசை ஊற்றுனாங்க. எங்கள் அப்பாவுக்கு பாட்டிக்கெல்லாம் தோசை ஊற்றுனாங்க. எனக்கும் சாப்பிட்ணுன்னு இருந்துச்சு, நூடுல்ஸும் சாப்பிட்ணுன்னு இருந்துச்சு. அதனால அம்மா கிட்ட தோசையில் நூடுல்ஸை போட்டு கொடுங்கன்னு சொன்னேன். அவங்களும் அதை ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி போட்டு தந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. தோசைனும் பேரும் வச்சுட்டேன். அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தோசைக்கு கொஞ்சம் தக்காளி சட்னியும் போட்டு சிம்பிளாக அன்னைக்கு டிஃபனை முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் அம்மா சந்திப்பாங்க. ஓகே, பாய்.